ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள். ஆனால் ஜம்முவில் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து வெளியேறிய பின் ராஜ்யங்களுக்கே தங்களது எதிர்காலத்தை தீர்மானிக்க உரிமை கிடைத்தது. இதில் ஜம்முவும் ஒன்று. மகாராஜா ஹரிசிங் முதலில் ஆசியாவின் சுவிட்சர்லாந்து போன்று ஜம்மு காஷ்மீர் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என விரும்பினார். அவர் தன்னுடைய அதிகாரத்தை இழக்கக்கூடும் என்ற பயம் மற்றும் காஷ்மீரின் மக்களில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்ததாலும் காஷ்மீர் சார்பற்ற நிலையில் இருக்க வேண்டும் என நினைத்தார். மேலும் ஜம்மு காஷ்மீர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான ஒரு பாலமாக இருக்க முடியும் என்று கருதினார். பாகிஸ்தான் காஷ்மீர் தன்னுடன் இணைய வேண்டும் என்று எதிர்பார்த்தது. ஆனால் ஹரிசிங் தயங்கினார். அக்டோபர் 1947 பாகிஸ்தான் பஸ்தூன் குழுக்களை தனது இராணுவத்தின் ஆதரவுடன் காஷ்மீரில் படையெடுக்க அனுப்பியது. இதில் 2000க்கும் அதிகமான பஸ்தூன் தீவிரவாதிகள் லாரிகளில் ஏறி ஒரு இரவுக்குள் காஷ்மீரை கைப்பற்ற திட்டமிட்டனர். பஸ்தூன் தீவிரவாதிகளை தோழர்கள் என்று பெயரிட்டு காஷ்மீருக்குள் ரகசியமாக ஊடுருவவிட்டது. இவர்கள் ஆயுதங்கள் மற்றும் லாரிகளை பாகிஸ்தான் இராணுவத்திடமிருந்து பெற்றனர். முஸ்பராபாத், பாரமுல்லா வழியாக ஜம்மு காஷ்மீரை நோக்கி முன்னேறிய அவர்கள் கொள்ளை, கொலை, தீ வைப்பு செயல்களில் ஈடுபட்டனர். பாரமுல்லா தகராறில் தீவிரவாதிகள் ஒரு மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகளை கத்தியால் வெட்டிக் கொன்றனர். பாகிஸ்தான் இதை ஆபரேஷன் குல்மார்க் என்று ரகசிய பெயரிட்டு அழைத்தது. இந்த தாக்குதலால் ஹரிசிங் கடும் அழுத்தத்தில் இருந்தார். அவரது டோக்ரா இராணுவம் தோல்வியுற்றது. பாரமுல்லா, முஸ்பராபாத் போன்ற நகரங்கள் தீவிரவாதிகளிடம் வீழ்ந்தன. தீவிரவாதிகள் ஸ்ரீநகரில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தனர். ஹரிசிங் லார்ட் மவுண்ட்பேட்டனுக்கு ஒரு கடிதம் எழுதி இந்தியாவின் உதவியை கோரினார். ஆனால் காஷ்மீர் சட்டபூர்வமாக இந்தியாவுடன் இணைந்தால் மட்டுமே படைகளை அனுப்புவோம் என்று நேரு தெரிவித்தார். 26 அக்டோபர் 1947 ஹரிசிங் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு காஷ்மீரை இந்தியாவின் பகுதியாக அறிவித்தார். 27 அக்டோபர் 1947 இந்தியா சிக் ரெஜிமென்ட் வீரர்களை டகோட்டா விமானங்களில் ஸ்ரீநகருக்கு அனுப்பியது. பஸ்தூன் தீவிரவாதிகள் விமான தளத்தை கைப்பற்றுவதற்கு சில மணி நேரம் முன்னதாகவே இந்திய படைகள் விமான நிலையம் வந்தன. பிரிகேடியர் ராஜேந்திர சிங் மற்றும் மேஜர் ஜெனரல் திமையா தலைமையில் பதில் தாக்குதல் ஆரம்பமானது. இந்திய வீரர்கள் ஸ்ரீநகரை கைப்பற்றினர். இது மொத்த ஜம்முவையும் மீட்பதற்கு ஒரு முக்கியமான இடமாகும். மொத்தம் 1 வருடம் 2 மாதங்கள் 5 நாட்கள் நீடித்த இந்த சண்டையின் முக்கிய விஷயங்களை பார்ப்போம். அக்டோபர் 27, 1947 இந்தியா ஸ்ரீநகருக்கு படைகளை அனுப்பியது. நவம்பர் 1947 ஷால்டெங் போர் இந்தியா தீவிரவாதிகளை தோற்கடித்தது. பூந்த், ஜங்கர், மீர்பூர் போன்ற இடங்களில் கடும் போர் நடந்தது. 1948 இந்தியா லடாக், கார்கில், டோமெல் பகுதிகளை மீட்டது. நவம்பர் 1948 இந்தியா ஜங்கர், கோட்லி பகுதிகளை கைப்பற்றியது. இந்த போரில் இந்தியாவின் 1500 படைவீரர்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் தரப்பில் 6000 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் யுத்தம் இன்னும் முடியவில்லை. இந்திய தரப்பு மொத்த காஷ்மீரையும் வெல்லும் நிலையில் இருந்தது. ஆனால் அகிம்சைவாதியான ஜவஹர்லால் நேரு பேச்சுவார்த்தைகளின் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க விரும்பினார். அவர் போருக்கு பதிலாக ஒரு சர்வதேச அமைப்பு மூலம் நிரந்தர மற்றும் அமைதியான தீர்வை விரும்பினார். இந்தியாவிற்கு காஷ்மீர் மீது சட்டபூர்வமான உரிமை உள்ளது என்பதை உலகுக்கு உணர்த்துவதே நேருவின் முக்கிய நோக்கம். காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாக சட்டபூர்வமாக இணைக்கப்பட்டது என்பதையும் பாகிஸ்தான் அதற்கு எதிராக செயல்பட்டதாகவும் ஐநா முன் நிரூபிக்க திட்டமிட்டார்.
ஜனவரி 1948 1ஆம் தேதி இந்தியா ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் புகார் செய்தது. இது ஐநா சாசனத்தின் 35 பிரிவின் கீழ் நடந்தது. இந்தியா பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு எதிராக தற்காப்பிற்காக மட்டுமே ஜம்முவில் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டதாக வாதாடியது. பாகிஸ்தான் காஷ்மீரின் மக்கள் விருப்பங்களை காக்க உதவி செய்கிறோம் என கூறியது. ஏப்ரல் 21, 1948 ஐநா தீர்மானம் 47 என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. இது உடனடி போரை நிறுத்த அழைப்பு விடுத்தது. பாகிஸ்தான் தனது படைகள் மற்றும் பழங்குடியினர்களை காஷ்மீரில் இருந்து வெளியேற்ற வேண்டும். இந்தியா தனது படைகளை குறைத்து சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிக்கவே மிச்சப்படைகளை வைத்திருக்க வேண்டும். காஷ்மீர் மக்களின் விருப்பத்தை அறிய மக்கள் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் போன்றவற்றை அந்த தீர்மானம் முன்வைத்தது. ஆனால் பாகிஸ்தான் தனது படைகளை காஷ்மீரிலிருந்து வெளியேற்றவில்லை. முதலில் மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கூறியது. பாகிஸ்தான் படைகள் காஷ்மீரில் இருந்து வெளியேறினால் மட்டுமே வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இந்தியா கூறியது. மேலும் காஷ்மீரின் மக்கள் தங்கள் விருப்பத்தை மகாராஜாவின் இணைப்பு ஆவணத்தின் மூலம் ஏற்கனவே தெரிவித்ததாக இந்தியா வாதிட்டது. இறுதியாக ஜனவரி 1949 போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் உருவாக்கப்பட்டது. இந்தியா 55% பகுதிகளையும் பாகிஸ்தான் 35% பகுதிகளையும் எடுத்துக்கொண்டனர். தகராறான பகுதிகள் என 10% நிலப்பரப்பு அறிவிக்கப்பட்டது. இது காஷ்மீரை இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் பகுதிகளாக பிரித்தது. இந்தியா ஜம்மு, காஷ்மீர் பள்ளத்தாக்கு, லடாக் போன்ற பகுதிகளையும், பாகிஸ்தான் ஆசாத் காஷ்மீர், கில்கிட் பால்டிஸ்தான் போன்ற பகுதிகளையும் எடுத்துக்கொண்டன. பல தலைவர்கள், குறிப்பாக சர்தார் வல்லபாய் படேல், இந்த பிரச்சனையை சர்வதேசமாக்கும் நேருவின் முடிவை எதிர்த்தார். இந்திய ராணுவம் யுத்தத்தில் முன்னேறியிருந்த நிலையில் பிரச்சனையை ராணுவ வழியாக தீர்க்க வேண்டியது முக்கியமானதாக கருதப்பட்டது. இந்தியா பின்னாளில் ஐநாவின் தீர்மானங்களில் மேற்கத்திய நாடுகளின், அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆதிக்கம் இருப்பதாக குற்றம் சாட்டியது. பாகிஸ்தானுக்கு திருப்தியாக தீர்மானங்கள் சென்றதாக இந்தியா உணர்ந்தது. ஐநாவின் தலையீடுகள் ஒரு நிரந்தர தீர்வாக அமையவில்லை. காஷ்மீர் பிரச்சினை தொடர்ந்து 1965 மற்றும் 1999 யுத்தங்களுக்கு வழிவகுத்தது. ஹரிசிங் ஜம்முவிலிருந்து மும்பைக்கு சென்று ஓய்வான வாழ்க்கை நடத்தினார். 1961 ஹரிசிங் பம்பாயில் தனிமையில் மரணம் அடைந்தார். ஷேக் அப்துல்லா இந்தியாவுடன் இணைவதை ஆதரித்தார். இந்தியாவின் முதல் காஷ்மீர் பிரதமராக 1948 முதல் 1953 வரை பதவி வகித்தார். பிரிவு 370 காஷ்மீருக்கான சிறப்பு தகுதி உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். பாகிஸ்தான் இன்றும் தீவிரவாதிகளை விடுதலை போராளிகள் என்று சொல்கிறது. 1947 தொடங்கிய இந்த போராட்டம் இன்றும் முடியவில்லை. ஐநா தீர்மானங்கள் வெறும் காகித குப்பையாக உள்ளன. வரலாறு திரும்ப திரும்ப சொல்கிறது, ஆனால் யாரும் கற்றுக்கொள்வதில்லை. இந்த பிரச்சினைக்கு என்ன தீர்வு? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் கேள்வி இருந்தால் குறிப்பிடுங்கள்.